அண்மை செய்தி, முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதுநிலை நெட் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது மாணவர்களை பாதித்திருக்கிறது என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முதுநிலை நெட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் மாணவர்கள் விரக்தி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், நேற்று இந்த அறிவிப்பு வெளியாகியதிலிருந்தே மாணவர்களாகட்டும், மருத்துவர்கள் இனி அடுத்து மேல் தேர்வு எழுதக்கூடியவர்களாகட்டும், எங்களுடைய மன உளைச்சலுக்கு இது காரணமாக அமைந்து விட்டது அப்படின்ற விரக்தியை பதிவு பண்ணியிருந்தாங்க. பல்வேறு தரப்பிலிருந்தும் அதிருப்திகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கண்டனத்துல என்னென்ன விஷயங்களை அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார்? விவரம் என்ன? நீட் பிஜி தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக நேற்று நள்ளிரவு, அதாவது இன்று தேர்வு நடைபெறக்கூடிய சூழல்ல நேற்று நள்ளிரவுல இந்த அறிவிப்பு என்பது வெளியாகிறது. நல்ல மாணவர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு பெற்றிருக்கார். இந்த நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை சோகத்திற்கும் வருத்தத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறது என்றும், அதே போன்று இந்த ஒத்திவைப்பு என்பது ஒரு சம்பவமாக பார்க்க முடியாது என்றும், பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது. அதே போன்று கைது நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நீட் தேர்வு நடத்தப்படக்கூடிய சிஸ்டம் என்பது மிக மோசமான ஒரு சூழலில் இருப்பது பொதுமக்களிடையே வெளியே அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது இந்த நீட் தேர்வு வைக்கப்பட்டிருப்பது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேரம் என்பது மீண்டும் அதாவது மாநில அரசுகளுக்கு கல்வி உரிமையை வழங்க வேண்டியதற்கான நேரம் என்றும், அதே போன்று மாணவர்கள் மத்தியில் கல்வி குறித்தான மீண்டும் அவர்களுக்கு நம்பிக்கையை வரவைக்க வேண்டிய நேரம் என்றும், அதே போன்று இந்த மருத்துவம், அதே போன்று இன்ஜினியரிங் போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சேர்க்கை என்பது மிக நேர்மையாக நடைபெறக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். திலகவதி, முன்பாக என்ன காரணங்களின் அடிப்படையில நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வு முகமை சொல்லியிருந்தாங்க. நேற்றைய அந்த செய்தி, அது குறித்து விளக்குங்க சந்தானம். இந்த நீட் தேர்வு பிஜி தேர்வு ஒத்திவைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக இந்த நீட் தேர்வு ஒத்திவைப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அவருடைய பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாற்றம் செய்யப்படுவதற்காக ஒத்திவைக்கப்படுவதாகவும், வேற எந்த காரணமும் குறிப்பிட்ட காரணத்தை குறிப்பிடாமல் மாற்று தேதி என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு என்பதாக வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இன்று அதிகாலையில் தேர்வு எழுதுவதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து மாணவர்கள் பயணம் செய்திருக்கக்கூடிய சூழலில் இறுதி கட்டமாக நேற்று நள்ளிரவுல தான் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகியிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா நீட் தேர்வு குறித்து தற்போது பல்வேறு கேள்விகள் இதனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்வு முகமை என்பது தேதியை மாற்றி பிறகு நடத்த திட்டமிருப்பதாக அவர்கள் வெளியிட்டிருந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருந்தாங்க. இதனை சுட்டிக்காட்டிதான் முதலமைச்சர் இறுதி நேரத்துல இந்த தேதி மாற்றம் என்பது பல்வேறு மாணவர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது என்றும், சிக்கல்களை மாணவர்கள் தொடர்ந்து சந்தித்து வருவதாகவும், நீட் தேர்வின் குறித்து பல்வேறு கேள்விகள் பொதுமக்களிடையே எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது இந்த முடிவு என்பது பார்க்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார்.